இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இப்போ சோதனைகள்னா எதனால சோதனைகள் உபத்திரவங்கள் நமக்கு வருகிறது என்பதை குறித்து தியானித்தோம். நம்முடைய விசுவாசத்திற்காக வரக்கூடிய சோதனைகள், அந்த சோதனைகளிலே நம்முடைய பரிசுத்தவான்கள் எப்படி அதிலே ஜெயித்தார்கள் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் நம்முடைய பரிசுத்தமாய் வாழ, நம்முடைய பரிசுத்தத்தையும் நம்முடைய உத்தமத்தையும் சோதிக்கிறதான சோதனைகளை நாம் எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யாக்கோபு 1:12 நாம் வாசித்தது போல, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அப்போ அந்த சோதனை நேரத்தில் நாம் உத்தமன் என்று விளங்கின பிறகுதான் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். இப்போ நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது பரிசுத்தமாய் வாழ கூடாதபடிக்கு என்ன பண்ணுவான், அவனுடைய சாத்தான் அவன் பல இச்சைகளை நம்மிடத்துல கொண்டு வருவான். இப்போ முதல் மனுஷனாக அந்த ஏவாளையும் என்ன செய்தான், அந்த சாத்தான் வந்து அந்த இச்சையை கொண்டு வந்து அவனை பாவத்தில் விழத்தட்டினான். அப்போ யாரும் பரிசுத்தமாவோ உத்தமமாவோ வாழக்கூடாது என்று சாத்தான் பல சோதனைகளை கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறோம். பாருங்க, யோபு குறித்து நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருக்கிறான் என்று சொன்னான். பரிசுத்தமா வாழ்றான், உத்தமனா வாழ்றான், அவன் சன்மார்க்கனா இருக்கிறான். அப்போ அவனை எப்படியாவது விழத்தட்ட வேணும் என்று அவன் என்ன செய்யறான், பல சோதனைகளை கொண்டு வருகிறான். அதாவது இழப்பு, அவனுடைய உலக பிரகாரமான ஆஸ்திகள் சொத்து எல்லாம் இழக்கிறது ஒன்று. ரெண்டாவது, தனக்கு அன்பானவர்கள் எல்லாரும் இழந்து போறாங்க, அது ஒரு பெரிய வேதனை, அந்த சோதனை வருகிறது. அதுக்கும் மேலாக அவனுடைய சரீரம் முழுவதும் புண்ணாக காணப்படுகிறது. அப்போ தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் இழப்பு, தன்னோடு கூட அன்பு கூர்ந்தவர்கள் எல்லாம் இழக்கிறான், தன்னுடைய சரீரத்தில் உள்ள பலம் எல்லாம் இழந்து போகிறான், அவனுடைய ஆத்துமா மட்டும்தான் இருக்கிறது. ஆனா இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவியினால வரக்கூடிய நிந்தனையான சொற்கள், அந்த விசுவாசத்தை இழந்து போகும்படியான சொற்கள், கர்த்தருக்கு விரோதமாய் பேச தூண்டுகிறதான சொற்கள். ஆனா எல்லாவற்றிலும் என்ன செய்கிறாரு, அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நான் நிர்வாணியா வந்தேன், நான் நிர்வாணியா திரும்புவேன் அப்படின்னு சொல்றார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு. அப்போ இதுல எல்லா காரியங்களிலும் யோபு என்ன செய்யல, தன்னுடைய வாயினால் கர்த்தரை குறை சொல்லவும் இல்லை, பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய உத்தமத்திற்கு அல்லது நம்முடைய பரிசுத்தத்திற்கு உண்டான வரக்கூடிய சோதனைகள் வரும் பொழுது கர்த்தரை குறை சொல்லாதபடி, முறுமுறுக்காதபடி, அந்த சோதனையில் வீழ்ந்து விடாமல் நான் ஜெயம் பெற வேண்டும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும் பொழுது, அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை மேன்மையாக இருந்தது. ரெண்டத்தனையாய் கர்த்தர் உடைய ஆஸ்திகள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம சோதனைகளை வரும் பொழுது, இது சத்ருவினால் வரக்கூடிய சோதனையா இருந்தாலும், தன்னுடைய பரிசுத்தத்திற்கு வரக்கூடிய சோதனையா இருந்தாலும், அதிலிருந்து நாம் ஜெயிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நாம் ஜீவ கிரீடத்தை நாம் பெற முடியும். பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது அதான் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு. அப்போ அவருக்கு வந்து எத்தனையோ உபத்திரவங்கள் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டது என்று நாம் பார்த்தோம். அப்போ அந்த உபத்திரவங்களின் மத்தியிலும் அவர் வந்து அந்த விசுவாசத்தையும் அவருடைய பரிசுத்தத்தையும் விட்டு விடாதபடிக்கு அவர் காத்து கொண்டதினால் கர்த்தர் அவனை மேன்மையாக உயர்த்தினார் என்று நான் பார்க்கிறோம். அநேக காரியங்களை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தினார் என்று நான் பார்க்கிறோம். அதே போல என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்கிறார். தாவீதுக்கு அநேக பாடுகள், சோதனைகள். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். ஆனாலும் அதற்கு பிறகும் சவுலினால் பல முறை அவர் வந்து துரத்தப்பட்டு வனாந்தரங்களிலே அலைந்து திரிந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த நேரங்களிலும் எத்தனையோ சூழ்நிலைகளிலே அவர் தவறும்படியாக அல்லது சவுலை கொலை செய்யும்படியான தருணங்கள் எல்லாம் வந்ததுன்னு பார்க்குறோம். அப்போ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை நான் எப்படி கொலை செய்ய முடியும் என்று அவன் வந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக அவன் காணப்பட்டான்.
அப்போ நிறைய காரியங்களில் அந்த பரிசுத்தத்தையும் அந்த உத்தமத்தையும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை தூஷியாமலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கொலை செய்யாமலும் அந்த பொல்லாப்புக்கு விலகிறவனாய் காணப்பட்டதினால்தான் ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்குறாரு. உன்னுடைய சந்ததியிலே மேசியா பிறப்பார் என்று. அந்த பத்சேபாளுடைய காரியத்தில் மாத்திரம் அவன் விழுந்து போனார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்திலிருந்து கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டது நிமித்தம் தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக தாவீதை கர்த்தர் உயர்த்தி மேசியாவாகிய கிறிஸ்து அவனுடைய சந்ததியிலே பிறக்கும்படியான பெரிய பாக்கியத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியே ஒவ்வொருவருக்கும் இந்த சோதனைகளை பொல்லாங்கன் என்ன செய்வான், கொண்டு வருவான். அந்த யோசேப்பை பார்க்கிறோம். அந்த இடத்திலும் அவன் இருக்கிறது அந்த போத்திபாருடைய அரண்மனையில். அந்த அரண்மனையிலும் அவனுடைய உத்தமத்துக்கும் அவனுடைய பரிசுத்தத்திற்கும் அவனுடைய வாலிப நாட்களிலே வந்த சோதனை. அந்த சோதனையில் என்ன செய்கிறான், அதில் விழுந்து விடாதபடிக்கு அவன் என்ன செய்கிறான், ஓடி போகிறான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று ஓடி போகிறான் என்று பார்க்கிறோம். அப்போ எல்லா மனுஷர்களுக்கும், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கும் உத்தமமாய் வாழுகிறவர்களுக்கும் அவருடைய பரிசுத்தத்திற்கு விரோதமான சோதனைகள், அதை சோதிக்கும்படியான சோதனையை பிசாசானவன் கொண்டு வருவான், இச்சையை கொண்டு வருவான். விசுவாசத்தை கெடுக்கிறதற்கான, பரிசுத்தத்தை கெடுக்கிறதற்கான இச்சைகளை கொண்டு வருவான். நாம் அதில் விழுந்து போகாதபடி இது எதனால் வருகிறது என்பதை ஞானமாய் உணர்ந்து அதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட கர்த்தரிடத்திலே ஜெபித்து நாம் மீண்டு வரும் பொழுது கர்த்தர் தமக்கு வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை நம் ஒவ்வொருவருக்கும் நாம் தருவார். இதுக்காக நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நன்மைகளை தருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நேரத்திலும் உடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கேட்கவும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டினீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உடைய வார்த்தைகள் இங்கு ஒவ்வொருவரையும் தேற்றும்படியாய், புடமிடும்படியாய், உருவாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறேன். கேட்கிற வார்த்தைகள் ஒன்றும் ஆண்டவரே வீணை போகாதபடி நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது, சோதனையினால் ஆண்டவரே நாங்கள் தாக்கப்படும் பொழுது அதிலிருந்து வெளிவரவும் அதை ஜெயிக்கவும் கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சோதனையை சகித்து, பாடுகளை சகித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி உடைய நாமத்தையே உயர்த்துகிறேன், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. மகிமை